போன பகுதியோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல த பவர் ஆஃப் ஹேபிட் புத்தகத்தோட தரவுகளை வச்சு பழக்க வழக்கங்களை எப்படி முழுமையா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். கடந்த பகுதியோட முடிவுல நாம விட்ட அந்த கேள்விக்கான நேரடி பதில இப்ப பார்க்கலாம். கண்டிப்பா. அடுத்த 5 நிமிஷத்துல உங்க மூளைக்குள்ள ஒரு உயிரியல் ரீதியான சங்கிலி தொடர் மாற்றத்தை, அதாவது ஒரு பயாலஜிக்கல் டாமினோ எஃபெக்டை தூண்டுற அந்த ஒற்றை கீஸ்டோன் பழக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இத புரிஞ்சுக்க நாம அல்கோவா நிறுவனத்தோட சிஇஓ பால் ஓநீல் கதைய பார்க்கணும். அவர் அந்த மாபெரும் நிறுவனத்தோட பொறுப்பை ஏத்துக்கும் போது லாபத்தையோ உற்பத்தியோ பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆமா, அதுக்கு பதிலா பாதுகாப்பை மட்டும் மையமா வச்சாரு. சரியா? கரெக்ட். நிறுவனத்தை பாதுகாப்பானதா மாத்துவேன், 0 விபத்துகள் தான் என் இலக்குன்னு வெளிப்படையா சொன்னாரு. அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் அவர் தேர்ந்தெடுத்த கீஸ்டோன் பழக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. லாபத்தை விட்டுட்டு பாதுகாப்பை மட்டும் பார்த்தா முதலீட்டாளர்கள் அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்க மாட்டார்களா? இந்த பாதுகாப்பு எப்படி பணமா மாறும்? அங்கதான் அறிவியலோட அற்புதம் இருக்கு. பாத்தீங்கன்னா விபத்துகளை குறைக்கணும்னா எந்த இயந்திரம் பழுதாகுது, எங்க பிரச்சனை வருதுன்னு அவங்க துல்லியமா கண்காணிக்கணும். ஓ, அப்படி இயந்திர கோளாறுகளை உடனுக்குடன் கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது உற்பத்தியில் இருந்த தடங்கல்கள் தானாகவே நீங்கிடும். ஆமா, அதனால அலுமினியத்தோட தரம் உயர்ந்து வீண் செலவுகள் குறைஞ்சு லாபம் பல மடங்கு அதிகரிச்சது. வாவ்! பாதுகாப்பு மையமா வச்சு செஞ்ச ஒரு சின்ன மாற்றம் ஒட்டுமொத்த நிறுவனத்தோட கலாச்சாரத்தையும் லாபத்தையும் மாத்திருச்சு. இதுதான் கீஸ்டோன் பழக்கத்தோட சக்தி. எக்ஸாக்ட்லி. அப்போ காலம் காலமா நம்மகிட்ட இருக்கிற தனிப்பட்ட கெட்ட பழக்கங்களை எப்படி மாத்துறதுன்னு ஒரு கேள்வி வரும். பழைய பழக்கத்தை அடியோடு அழிச்சிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு தான் நரம்பியல் ரீதியா பழக்கங்களை மாற்றி எழுதுற அந்த கோல்டன் ரூல் சொல்லுது. ஆமா, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மூளையில இருந்து முழுமையா அழிக்கவே முடியாது. அதுக்கு பதிலா ஒரு தந்திரம் செய்யலாம். பழைய தூண்டுதலையும், அதாவது கியூ, அப்புறம் கிடைக்கிற வெகுமதியும் அப்படியே வச்சுக்கணும். நடுவுல உள்ள செயல்பாட்டை, அந்த ரொட்டீனை மட்டும் மாத்தணும். டோனி டங்கி தன் கால்பந்து வீரர்களுக்கு பயன்படுத்தினதும் இதே உத்தியத்தான். கரெக்ட். இது நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க. அதாவது இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி சொல்லலாமா? பழைய சிஸ்டத்தை அழிக்காம புதிய கோடை மட்டும் உள்ள செலுத்தி மூளையை ஏமாத்துறது போல. மிகச்சரியான ஒப்பீடு. கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன தகவல். இறுதி நிமிஷத்துல வரப்போகிற அதிமுக்கியமான நம்பிக்கை காரணிய பத்தி அறிய தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சரி, இந்த புதிய கோடை எழுத அபரிமிதமான மன உறுதி தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. மன உறுதி மட்டுமே பழக்கத்தை மாத்தும் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை. ஆய்வுகளின்படி பாத்தீங்கன்னா மன உறுதிங்கிறது ஒரு தசை மாதிரி. ஓ, அப்போ பயன்படுத்த அது சீக்கிரமா சோர்வடைஞ்சிடும் இல்லையா? ஆமா, நாள் முழுக்க சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கும்போதே அது சோர்வடைஞ்சிடும். அதனாலதான் ஸ்காட்லாண்ட்ல இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச நோயாளிகள் வலிய தாங்கிக் கொள்ள முன்கூட்டியே திட்டமிட்டாங்க. இப்படி நடந்தால் அப்படி செய்வேன் அப்படிங்கிற அந்த இஃப் தென் லாஜிக். சரியா? எக்ஸாக்ட்லி. வலி வந்தா நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன்னு முன்கூட்டியே முடிவு செஞ்சதால அவங்களுக்கு மன உறுதியோட தேவை கணிசமா குறைஞ்சுது. அப்படி என்றால் சோர்வான நேரங்கள்ல மன உறுதிக்கு வேலை கொடுக்காம நம் மூளைய ஆட்டோ பைலட் முறையில இயங்க செய்யறது தான் இந்த திட்டமிடலோட நோக்கம். ஆமா, ஆனா வாழ்க்கை சில சமயம் ரொம்ப கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும்போது எந்த ஒரு திட்டமும் உடைஞ்சிடும். அந்த இடத்துல தான் நாம முன்னாடி சொன்ன அந்த நம்பிக்கை காரணி, அதாவது பிலீஃப் ஃபேக்டர் உள்ள வருது. கரெக்ட். ஒருவேளை உங்களால் மாற முடியுங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இல்லாட்டி எந்த மாற்று பழக்கமும் நெருக்கடியான நேரத்துல நிலைக்காது. சோதனையான நேரங்கள்ல இந்த நம்பிக்கை தான் ஃபயர்வால் போல நமக்கு காப்பாத்துது. இந்த நம்பிக்கை எப்படி மூளையில ஆழமா பதியுது? தனிமையில இருக்கிறத விட ஒரு சமூகமாகவோ குழுவாகவோ இணையும் போது இது ஈஸியா நடக்கும்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, போதை பழக்கத்திலிருந்து மீள நினைக்கிற ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் குழுக்கள்ல இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். மத்தவங்க மாறத பார்க்கும்போது நம்மாலே முடியுங்கிற நம்பிக்கை மூளையில ஒரு புதிய நரம்பியல் பாதையாவே உருவாகிடுது. அது ஒரு பயங்கரமான தாக்கம் தரும் உண்மை. இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான கையேடு கிடைச்சிருச்சு. உங்க மூளையோட செயல்பாட்டு சுழற்சிகளை வடிவமைக்கும் சிற்பி நீங்க தான். ஆமா, உங்க பழக்கங்களை நீங்களே மாற்றி எழுதிக்கலாம். கண்டிப்பா. இதோட நீங்க ஹேபிட் லாஜிக் தொடர வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. நீங்க 2 பகுதிகளையும் கேட்டிருந்தா உங்க மூளை ஏற்கனவே தன்னைத்தானே மாற்றி எழுதி கொண்டிருக்கும். கிக்ஸ்பார்க் லேப் தளத்திற்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பல உயர் தர்க்க பொறியியல் தரவுகளுக்கு ஹைப் பட்டனை அழுத்துங்க. பொறியியல் நிறைவடைந்தது. ஆனா போறதுக்கு முன்னாடி இறுதியா நீங்க சுயமாக சிந்திக்க ஒரு கேள்வி. உங்க தினசரி வாழ்க்கையில எந்த ஒரு தொடர்பும் இல்லாதது போல் தோன்றும் மற்ற பழக்கங்களை தானாகவே சீராக்கக்கூடிய நீங்க இதுவரை கவனிக்க தவறிய அந்த ஒற்றை கீஸ்டோன் பழக்கம் எது?